மன்மோதன் அந்த டைம்லலாம் வந்து என்னன்னா நான் சீன் பேசிடுவோம், பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்ட ஓகே இதான்ப்பா இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேஷுவலாக கேரவனுக்கு போவோம்ல, பார்த்தா தூரத்தில் ஒரு 3 பேர் நின்று பயங்கரமாக ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானுங்க. யாரா இவனுங்க, யாரு உள்ள விட்டது, இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைட்ல நின்று ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். திருப்பி ரிட்டர்ன்ல வரும்போது படத்தோட டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க படத்தோட டைலாக் எல்லாம் பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்டு யார் இவனுங்க நம்ம டைலாக் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்டோடதான் சந்தானம் சொன்னது, இல்ல சார் நம்ம டீம் தான், பசங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அன்னையில இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு, ஒரு ஒரு துளி கூட குறையல. இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல வந்து பிரேம் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி போன படமும் பண்ணாரு. நான் இப்பதான் பேசிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வாழ்த்துக்கள் பிரேம். அப்புறம் ஆஃப்ரோ மியூசிக் டைரக்டர், அவர் வந்து எப்படி சொல்றேன்னா, மியூசிக் டைரக்டர்ஸ்னா நம்மளுக்கு பொதுவாக எப்படி தெரியும், அவங்க மியூசிக் பண்ற இதை வச்சு நான் இந்த மாதிரி மியூசிக் பண்றேன் சார் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆஃப்ரோ எப்படின்னா டேலண்ட்ஸ், அந்த புது புது டேலண்ட்ஸை வந்து எப்படியாவது கொண்டு வரணும், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ ரியலி வெரி கிரேட் பிரதர். உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும். அண்ட் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இடம் வந்து தமிழ் சினிமாவில் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறேன்.